حي على الفلاح. அன்பிற்கினிய சகோதரர்களே, கோடை விடுமுறை. ஒருபுறம் வெயில் சுட்டெரிக்கிறது, இன்னொரு புறம் மாணவர்கள் விடுமுறையிலே குதூகலிக்கின்றார்கள். இந்த விடுமுறை காலம் பிள்ளைகள், மாணவர்கள் வீட்டிலே அதிகமாக இருக்கக்கூடிய, பிள்ளைகள் பெற்றோர்களோடு அதிகமாக நேரத்தை ஒதுக்கக்கூடிய, பிள்ளைகள் விஷயத்திலே பெற்றோர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய, சொல்லித்தரக்கூடிய, கற்றுத்தரக்கூடிய, பெற்றோர்கள் பிள்ளைகளோடு அதிகமாக நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு தருணம். நீண்ட நெடிய விடுமுறை, கோடை விடுமுறை, நீண்ட நெடிய விடுமுறை. பிள்ளைகளோடு அதிகமாக பெற்றோர்கள் நேரத்தை செலவிடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கக்கூடிய தருணம். இந்த தருணத்தை பெற்றோர்கள் தவற விட்டுவிடக்கூடாது. இது ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். குறிப்பாக இந்த காலகட்டத்திலே பிள்ளைகள் தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய சாதனங்களோடு ஒன்றி போய்விடக்கூடிய இந்த காலகட்டத்திலே பிள்ளைகள் பெற்றோர்களுடைய முகத்தை கூட பார்த்து பேச நேரம் இல்லாத இந்த காலகட்டத்திலே மாறி வரும் சூழல் பெற்றோர்கள் மீதான மதிப்பும் மரியாதையும், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்கின்ற அந்த கடமை உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக குன்றி போய் பெற்றோர்களை பிள்ளைகள் சுமையாகவும் பாரமாகவும் கருதக்கூடிய ஒரு சமூகம் மெல்ல மெல்ல உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை விட உருவாகிவிட்டது என்றே சொல்லலாம். பெற்றோர்களை பிள்ளைகள் சுமையாக கருதக்கூடிய காலம் உருவாகிவிட்டது என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகை அல்ல. இந்த தருணத்திலே பெற்றோர்களுடைய உபதேசங்கள், அறிவுரைகள், இவைகள் பிள்ளைகள் மறுத்து விடுகின்றன. அறிவுரைகள் மறுக்கப்படுகிறது, உபதேசங்கள் புறக்கணிக்கப்படுகிறது, மீறப்படுகிறது. சொல்லுவாங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியாக மனுஷனை கடித்த கதையா. பெற்றோர்களுடைய உபதேசங்களும் ஆலோசனைகளும் மறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு காலப்போக்கிலே எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், பெற்றோர்களே மறுக்கப்படுகிறார்கள். பெற்றோர்களையே பிள்ளைகள் புறக்கணிக்க தயாராக ஆகிவிட்டார்கள். பெற்றோர்களுடைய உபதேசங்களை பிள்ளைகள் புறக்கணிக்கிறார்கள் என்பதல்ல, உங்களுடைய உபதேசமும் வேணாம், ஏன் நீங்களே வேண்டாம் என்று பெற்றோர்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகிவிட்டிருக்கிறது. பெற்றோர்களை உதறிவிட்டு தனி குடித்தனம் செல்லக்கூடிய அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக சமூகத்திலே சிறியவர்களிடத்திலே மேலோங்கி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த ஒரு சூழலில் இந்த கோடை விடுமுறை உண்மையிலேயே பெற்றோர்களுக்கு கிடைத்த வரம் என்று தான் சொல்ல வேண்டும். பிள்ளைங்க ஜாலியாக விளையாடுறதுக்கு கிடைச்ச நேரம் என்பதை விட இந்த கோடை விடுமுறை பிள்ளைகளை வார்த்தெடுப்பதற்கும் வளர்த்தெடுப்பதற்கும், அவர்களிடத்திலே அதிகமாக பேசுவதற்கும், அவர்களோடு அதிகமாக நேரத்தை ஒதுக்குவதற்கும் பெற்றோர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்றே நாம் கருத வேண்டும் இந்த கோடை விடுமுறை.
இந்த சூழலில் பெற்றோர்கள் குறித்து இஸ்லாம் சொல்லித் தருகின்ற ஆழிய கருத்துக்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் இது. ஆரம்பமாக முதலிலே நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல வாரிசு, நல்ல பிள்ளைகள் அமைவதெல்லாம் நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் தான் இருக்கிறது. எங்கிருந்து ஆரம்பமாகுது அப்படின்னு சொன்னால், பிள்ளைகளை பெற்றதிலிருந்து, பிள்ளைகள் பிறந்து வளர ஆரம்பித்ததிலிருந்து, அல்லது பிள்ளைகள் பிறந்து அவர்களுக்கு விவரம் தெரிந்த ஆரம்பித்ததிலிருந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறது இல்லை. நமக்கு நல்ல பிள்ளைகள் அமைய வேண்டும் என்று சொன்னால், நல்ல வாரிசுகள் நமக்கு அமையப்பெற வேண்டும், வாய்க்கப்பெற வேண்டும் என்று சொன்னால், எங்கிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும்? எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை துணையை, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதிலிருந்தே அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதே, சாலிகானவர்களை வாழ்க்கை துணையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவது, மார்க்கப்பற்றை முன்னிறுத்தி, தீனை முன்னிறுத்தி, தீனுக்கும் மார்க்கத்திற்கும் முன்னுரிமை தந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நிலை உருவாகிவிடும் என்று சொன்னால், தக்வாவினுடைய அடிப்படையிலே, மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே இருவர்கள், ஆணும் பெண்ணும், கணவனும் மனைவியும் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அவர்களுடைய அடுத்த வாரிசு, அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் கண்டிப்பாக அந்த தக்வாவினுடைய அடிப்படையிலே இருப்பார்கள். காரணம், நாம் முன்னுரிமை தந்தது தக்வாவிற்கு, நாம் முன்னுரிமை தந்தது மார்க்கத்திற்கு, தீனுடைய அடிப்படையிலான வாழ்க்கை முறைக்கு. அந்த தீன் அடிப்படையிலான வாழ்க்கை முறைக்கு நாம் முன்னுரிமை தந்ததின் காரணமாக நம்முடைய வாரிசுகளும் அந்த அடிப்படையிலே தான் பிறக்கிறார்கள். ஆக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவது பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு அல்ல அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறது. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதிலிருந்தே அந்த ப்ராசஸை நம்ம என்ன செஞ்சிடணும், ஆரம்பித்து விட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விதிவிலக்காக இருக்கலாம் சொல்லலாம். நீங்கள், நான் திருமணம் செய்யும்போது மார்க்கத்திற்கு தாங்க முக்கியத்துவம் தந்து மார்க்க அடிப்படையிலே இருக்கக்கூடிய கணவனைத்தான், மார்க்க தக்வாவினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய மனைவியைத்தான் நான் தேர்ந்தெடுத்தேன். ஆனால் என்னுடைய பிள்ளை ஏன் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, என்னுடைய பிள்ளை மார்க்கத்தை கற்றுக்க மாட்டேங்குது, அதன் பக்கம் ஆர்வம் காட்ட மாட்டேங்குது, தொழுகையின் பக்கம் ஆசை கொள்ள மாட்டேங்குது என்பதாக ஒரு சிலவைகள் விதிவிலக்காக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் அப்படித்தான். எப்பொழுது நான் தீனுக்கும் மார்க்கத்திற்கும் முக்கியத்துவம் தந்து என்னுடைய வாழ்க்கை துணையை நான் தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறேனோ, அல்லாஹு தஆலா அங்கே நம்முடைய அடுத்த வாரிசுகளை, அடுத்த தலைமுறையினர்களை அந்த அடிப்படையிலே உருவாக்குகின்றான் என்பதை நாம் பார்க்குகிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பூமியிலே புதிதாக பிறக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே, மிருகங்களாகட்டும், பறவைகளாகட்டும், கடலிலே நீரிலே நீந்தி வாழக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களாகட்டும், இந்த பூமியிலே புதிதாக எந்த ஒரு உயிரினம் பிறந்தாலும் ஒன்று வளர்கிறது, மற்றொன்று வளர்க்கப்படுகிறது. ஒன்று வளர்கிறது இரண்டு வகையாக, ஒன்று வளர்கிறது, இன்னொன்று வளர்க்கப்படுகிறது. மிருகங்கள், பறவைகள், கடல் உயிரினங்கள் இவைகளுடைய குட்டிகள் தானாக வளர்ந்து விடுகின்றன. பிரத்யேகமாக கவனம் செலுத்தி வளர்க்கப்படுவதில்லை. அந்த குட்டிகள் அனைத்தும் மிருகங்களாகட்டும், பறவைகளாகட்டும், கடல்வாழ் உயிரினங்களாகட்டும் அது வளர்ந்து விடுகின்றன. பிற உயிரினங்களுக்கு அதனுடைய தாயோ அல்லது தந்தையோ அல்லது அதே இனத்தை சேர்ந்த இன்னொரு உயிரோ அதற்கு எதையுமே கற்றுக் கொடுப்பதில்லை, தானாக வளர்ந்து விடுகின்றன. ஒரு மீன் கடலிலே
குஞ்சு பொரிச்சவுடன் நீந்த கற்றுக் கொடுப்பதில்லை, அதுவாக நீந்துகிறது, அதுவாக வளர்ந்து விடுகிறது. உண்ண கற்றுக் கொடுப்பதில்லை, அதுவாக உண்கிறது. அல்லாஹு தஆலா அதற்கு அப்படி அறிவை தந்திருக்கிறான். நடக்கக்கூடிய உயிரினங்கள் நடப்பதற்கு எந்த உயிரினமும் தாயும் கற்றுத்தருவதில்லை. மாடு கன்று ஈன்ற உடனேயே அடுத்த 2-3 நிமிஷத்திலேயே நீங்கள் பார்க்கலாம் எழுந்து நடக்க ஆரம்பித்து விடுகின்றன. அதற்கு எதுவும் கற்றுத்தருவதில்லை. பறக்கக்கூடிய பறவை இனங்கள் இப்படித்தான் பறக்க வேண்டும் என்று அதனுடைய தாய் அதற்கு கற்றுத்தருவதில்லை. இப்படி எல்லா உயிரினங்களும் மனிதனை தவிர மற்ற உயிரினங்கள் அனைத்துமே வளர்ந்து விடுகின்றன. மனிதன் மட்டும்தான், மனிதன் அப்படியல்ல. மனிதன் குழந்தையாக இருப்பதிலிருந்தே பெற்றோர்களால் வளர்க்கப்படுகிறான். அவனாக வளர்ந்து விடுவதில்லை. அவனாக பெற்றோர்களுடைய கவனம் இல்லாமல், பெற்றோர்களுடைய உதவி இல்லாமல், பெற்றோர்களுடைய பராமரிப்போ அல்லது மற்றவர்களுடைய பராமரிப்போ கவனமோ இல்லாமல் மனிதன் குழந்தையாக இருந்து வளர்ந்து விடுவதில்லை. மற்ற உயிரினங்கள் வளர்ந்து விடுகின்றன, மனிதன் வளர்க்கப்படுகிறான் என்று நாம் பார்க்க வேண்டும். ஆக மனிதன் எப்படி வளர்க்கப்படுகிறானோ அப்படி வளர்கிறான், எப்படி வளர்க்கப்படுகிறானோ அப்படி மனிதன் வளர்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மார்க்க அடிப்படையில் மனிதன் வளர்க்கப்பட்டால், வார்த்து எடுக்கப்பட்டால், அந்த அடிப்படையிலே அந்த குழந்தை மார்க்க அடிப்படையிலே வளர்கிறது. மார்க்க அடிப்படையிலே வளர்ந்து தீனை, மார்க்கத்தை வாய்மையாக பின்பற்றக்கூடிய மனிதனாக ஆணோ பெண்ணோ வளர்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். குழந்தைகளை பற்றி குர்ஆன் பல்வேறு இடங்களிலே பேசுகிறது. ஒரு இடத்திலே சொல்கிறது குழந்தை செல்வம் அலங்காரம் என்று சொல்கிறது. அலங்காரம். அல்மாலு வல்பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. பொருட்செல்வமும் குழந்தை செல்வமும் இந்த உலகத்திலே அலங்காரங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஜீனத்துன்னு சொன்னால் அலங்காரம், அது ஒரு அழகு. அந்த குழந்தையால் உங்களுடைய குடும்பம் அழகு பெறுகிறது. நீங்கள் அலங்காரம் அடைகிறீர்கள், அந்த குழந்தையின் மூலமாக அல்லாஹ் அந்த அலங்காரத்தை உங்களுக்கு வழங்குகிறான் என்று பேசுகிறது. ஜீனத் என்று பேசுகிறது. இன்னொரு இடத்திலே சொல்கிறது கண்குளிர்ச்சி என்று சொல்கிறது. அல்லாஹ் தஆலா அதையும் குர்ஆனிலே ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் என்று சொல்கிறான். யா அல்லாஹ், என்னுடைய மனைவியும் என்னுடைய மக்களும் எனக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக. ஆக மனிதன் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தையின் மூலமாக கண் குளிர்ச்சி அடைகிறான். ஆணாகட்டும் சரி, பெண்ணாகட்டும், பெற்றெடுத்த குழந்தையின் மூலமாக பெற்றோர்கள் கண் குளிர்ச்சி அடைகிறார்கள், கண் குளிர்கிறார்கள். ஆக குழந்தையினால் பெற்றோர்கள் கண் குளிர்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா குழந்தை செல்வத்தை பற்றி பேசுகிறான். ஒன்று அலங்காரம் என்று பேசுகிறது, இன்னொன்று கண் குளிர்ச்சி என்று பேசுகிறது. இன்னொன்றையும் அல்லாஹ் சொல்கிறான் மூன்றாவதாக, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா என்று சொல்லுகிறான். ஃபித்னா என்று சொன்னால் இங்கே சோதனை என்று அர்த்தம். பொருளும் பொருள் செல்வமும், அதாவது பணமும் சொத்து சுகம் இவைகளும் பிள்ளைகளும் உங்களுக்கு ஃபித்னாவாக இருக்கின்றன, சோதனையாக இருக்கின்றன என்று அல்லாஹ் இங்கே பேசுகிறான். ஆக 2 விஷயம், ஒன்று அலங்காரம் என்று சொல்கிறது, இன்னொன்று கண்குளிர்ச்சி என்று சொல்கிறது. மூன்றாவதாக அல்லாஹ் இங்கே ஒரு விஷயத்தை சொல்லுகிறான், ஃபித்னாவாக இருக்கின்றது. ஆக நம் குழந்தைகள் நமக்கு அலங்காரமாகவும் கண்குளிர்ச்சியாகவும் அமைவதும், ஃபித்னாவாக அமைவது பெற்றோர்களுடைய கையில் இருக்கிறது. என்னுடைய குழந்தை, நான் வளர்த்தெடுக்கக்கூடிய குழந்தை எனக்கு கண்குளிர்ச்சியாகவோ அலங்காரமாகவோ அமைவதும், மிகப்பெரிய சோதனையாக, ஃபித்னாவாக, தலைவலியாக அமைவதும் நான் எப்படி வளர்த்தெடுக்கிறேனோ அப்படித்தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தையாகத்தான் பிறக்கிறது. ஒரு கவிஞனும் அப்படித்தான் பாடியிருக்கிறான்,
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் அதனுடைய இயற்கை தன்மையோடு தான் பிறக்கின்றன. அதை வளர்த்து எடுக்கக்கூடிய பெற்றோர்கள் எப்படி அந்த குழந்தையை வளர்க்கிறார்களோ அப்படி அந்த குழந்தை வளர்கிறது. நெருப்பை வணங்கக்கூடிய பெற்றோர்கள் வளர்த்தால் அந்த குழந்தையும் நெருப்பு வணங்கியாக வளர்கிறது. சிலையை வணங்கக்கூடிய பெற்றோர்கள் குழந்தையை வளர்த்தெடுத்தால் சிலை வணங்கியாக வளர்கிறது. ஏகத்துவத்தை பின்பற்றும் பெற்றோர்கள் அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கும் பொழுது அந்த குழந்தையும் ஏகத்துவவாதியாக வளர்கிறது. இறை மறுக்கக்கூடிய பெற்றோர்கள் வளர்த்தெடுக்கக்கூடிய குழந்தை இறை மறுப்பு குழந்தையாக வளர்கிறது. ஆக உலகத்திலே அனைத்து குழந்தையும் இயற்கை தன்மையோடு தான் அதனுடைய நேச்சரோடு தான் பிறக்கிறது. குழந்தைகளை அந்த குழந்தையை பெற்றோர்கள் எப்படி வளர்க்கிறார்களோ அப்படித்தான் அந்த குழந்தை வளர்கிறது. ஆக நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குழந்தைகள் நமக்கு அலங்காரமாகவும் கண்குளிர்ச்சியாகவும் அமைய வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கக்கூடிய முறையில் தான் இருக்கிறது. நிறைய முன்மாதிரிகள் பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நமக்கு நிறைய முன்மாதிரிகள் உண்டு. குறிப்பாக நபிமார்களுடைய வாழ்க்கையிலே நிறைய முன்மாதிரிகள் உண்டு. நபிமாருடைய வாழ்க்கையிலே உண்டு. நிறைய பேசியிருக்கிறோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி. அவருடைய குடும்பத்தினர்களும் அவர்களுடைய பிள்ளைகளையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வளர்த்தெடுத்தார்கள் என்று. ஆக இந்த முன்மாதிரிகள் எல்லாம் நமக்கு உண்டு. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அருமை மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வாப்பா, நீங்கள் அல்லாஹுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றப் போகிறீர்கள். இதில் என்னுடைய விருப்பம் என்று ஒன்றும் இல்லை. நீங்கள் அல்லாஹுடைய கட்டளையை 100க்கு 100 முழுமையாக பேணி நடக்கக்கூடியவர்கள், 100க்கு 100 நிறைவேற்றக்கூடியவர்கள். 100க்கு 100 அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய உங்களுக்கு நான் தடையாக இருக்கப் போவதில்லை வாப்பா என்று அறுக்கக்கூடிய சமயத்திலே நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே ஆறுதல் கூறிய அந்த விதத்தை பார்க்கும் பொழுது இதை விட ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு வேறு உதாரணம் தேவையில்லை. அந்த பச்சிலம் பாலக பிராயத்தில் கூட அந்த குழந்தையினுடைய அந்த மனோநிலை எப்படி இருந்திருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. வளர்ப்பு அப்படி. கண்ணியத்திற்கு சகோதரி, அல்லாஹுடைய உதவியும் இருந்து அல்லாஹுடைய நேரடியான தொடர்பும் இருந்தது. அவர்களுக்கு எது சரி எது தவறு என்று அந்த பிராயத்திலும் கூட அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருப்பான். என்றாலும் கூட எந்த குடும்பத்திலே எந்த தந்தையிடத்திலே அந்த குழந்தை வளர்ந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்கு சகோதரர்களே, இப்படியாக அதே போன்று இறைநேசர் லுக்மான் அவர்கள் அலைஹிஸ்ஸலாம், இறைநேசர் லுக்மான் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய வாரிசுக்கு என்னென்ன உபதேசங்களை எல்லாம் செய்து வளர்த்தார்கள். ஒரு பெற்றோர் தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு என்னென்ன மாதிரியான உபதேசங்களை சொல்லி வளர்க்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பதிவு செய்யக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வரலாற்று சம்பவம். இறைநேசர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு இந்தந்த விஷயங்களை எல்லாம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி அவர்களிடத்தில் எடுத்து கூறினார்கள். இணை வைப்பினுடைய தீங்கை பற்றி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாரிசுக்கு சொல்லித் தந்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். அழைப்பு பணியினுடைய அவசியத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். நீங்கள் அந்த வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா சரி, என்னென்ன மாதிரியான உபதேசங்களை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு செய்தார்கள் என்பதாக அழைப்பு பெண்ணுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். அதே போன்று பெற்றோரை பேணக்கூடியதனுடைய முக்கியத்துவத்தையும் எடுத்து கூறினார்கள். அடுத்ததாக பெருமை கொள்வது, கர்வம், ஆணவம், இவைகளுடைய தீங்கு என்று ஏராளமான விஷயங்களை இறைநேசர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அவருடைய வரலாற்றை பதிவு செய்யும் பொழுது இதை நமக்கு சொல்லித் தருகிறான் என்று சொன்னால், பெற்றோர்களாகிய நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்தளவு தூரம் இது மாதிரியான உபதேசங்களை சொல்லி வளர்க்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள முடியும். பிள்ளைகளுக்கு இறை கட்டளைகளை போதிப்பது,
இப்படி இஸ்லாமிய அச்சில் வளர்த்தெடுக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக பெற்றோர்கள் விஷயத்தில் இறை கட்டளையை பேணக்கூடிய மார்க்க போதனையை கண்டிப்பாக பேணக்கூடிய குழந்தையாக கண்டிப்பாக ஆகும் என்பதற்கு இவைகளெல்லாம் மிக அருமையான உதாரணம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக கண்ணியத்திற்கு சகோதரர்களே, இப்படி இஸ்லாமிய அச்சில் வளர்க்கப்படுகின்ற வார்த்தெடுக்கப்படுகின்ற பிள்ளைகளுக்கு பெற்றோர்களின் மீது உள்ள கடமைகளை பற்றியும் நிறைய குர்ஆனும் ஹதீஸும் நிறைய பேசுகிறது. அடிப்படையாக 3 விஷயங்கள் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே அடிப்படையாக 3 விஷயங்களை பற்றி இஸ்லாம் சொல்கிறது. ஒன்று, பெற்றோர்களுக்கு இஹ்சானோடு நடந்து கொள்ள வேண்டும். இஹ்சான் என்று சொல்லுகிறது. பேருபகாரத்தோடும் பணிவன்போடும் பெற்றோர்களிடத்தில் நடந்து கொள்வது பிள்ளைகளின் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. 1வது விஷயம். 2வது, வாழும் காலமெல்லாம் பெற்றோர்கள் வாழும் காலமெல்லாம் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நடப்பது. எப்படி அல்லாஹு தஆலா தனக்கு நன்றி உள்ளவர்களாக நடக்க வேண்டும் என்று கட்டளை இடுகிறானோ அதே போன்று பெற்றோர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கட்டளை இடுகிறான். 2வதாக, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அவர்கள் வாழும் காலம் வரை நன்றி உள்ளவர்களாக நடப்பது 2வது. 3வது, அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அவர்களுக்கு நற்பெயரை வாங்கி தரும்படியாக பிள்ளைகள் தன்னுடைய செயல்பாடுகளை ஆக்கிக் கொள்வது. இந்த 3 அடிப்படையை தான் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் விஷயத்திலே பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறை விஷயத்திலே இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயம். முதலாவதாக நம்ம பார்க்குறோம் இஹ்சான். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. குர்ஆனுடைய வசனம். நாம் மனிதனுக்கு கட்டளையிட்டோம், ஆணையிட்டோம். கலா என்று சொன்னால் ஆணையிட்டோம். என்ன ஆணையிட்டோம்? அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று ஆணையிட்டோம். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்திலே இஹ்சானோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் நாம் கட்டளையிட்டோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். இப்போ இங்கே இஹ்சானோடு நடந்து கொள்ளுங்கள். இஹ்சான் என்று சொன்னால் என்ன? பணிவன்போடும் பேருபகாரத்தோடும் நடந்து கொள்வது, அன்பை பொழிவது, அவர்களிடத்திலேயே மரியாதையாக நடந்து கொள்வது, உபகாரமாக இருப்பது, இவைகள் பிள்ளைகளின் மீது முதல் கடமையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். 2வதாக, வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹல் துல்லி மினர் ரஹ்மா. இதுவும் குர்ஆனுடைய வசனம். பெற்றோரிடத்திலே பணிவு என்கின்ற இறக்கையை நீங்கள் தாழ்த்துவீராக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பணிவன்போடு நடந்து கொள்ளுங்கள் மட்டுமல்ல, நீங்கள் கடைசி வரை காலமெல்லாம் நன்றி உள்ளவர்களாகவும் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். நன்றி உள்ளவர்களாக ஏன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, உங்களுடைய தாயுடைய வயிற்றிலே நீங்கள் கருவாக சிசுவாக நீங்கள் இருந்த பொழுது உங்களுடைய தாய் பட்ட கஷ்டத்தை சற்று நினைத்து பாருங்கள். அந்த கஷ்டத்தை சற்று நினைத்து பாருங்கள். அதற்காக வேண்டி நீங்கள் அவரிடத்திலே பணிவோடும் அன்போடும் நன்றியுணர்வோடும் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். 3வதாக, வபர்ரம் பிவாலிததி வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷகியா. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாய் மரியம் அம்மையார் அவர்களின் மீது எதிரிகள் சேரை வாரி பூசிய பொழுது, அதாவது அவதூறு கூடிய பொழுது, என்ன அவதூறு சொன்னாங்க? நீங்கள் இப்படி நடந்துக்குவீங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன நடந்துருச்சு? ஆண் துணை இல்லாமல் குழந்தை பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு ஆண் துணை இல்லாமல் எப்படி குழந்தை பெற்றீர்கள் என்பதாக அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அவங்க சொல்லி பார்க்குறாங்க, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் தவறான பெண் அல்ல என்று சொல்லி பார்த்தும் கூட அவர்கள் கேட்காத பொழுது, அப்பொழுதுதான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படுத்திருக்கக்கூடிய அந்த தொட்டில் அந்த தொட்டிலிருந்து பேசுகிறார்கள். அப்படி பேசிய வசனங்களிலே ஒரு விஷயம்தான் வபர்ரம் பிவாலிததி வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷகியா. என்னுடைய தாய்க்கு, அதாவது பெற்றோருக்கு
பணிவிடை செய்ய வேண்டும் என்றும் அவர்களோடு கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுக்கு உபகாரமாக நன்றியுணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்று சொல்கிறார்கள். அந்த குழந்தை சொல்கிறது, என்னுடைய பெற்றோரிடத்திலே நான் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய பெயரை நான் காப்பாற்ற வேண்டும் என்பது எனக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்று அந்த குழந்தை பேசுகிறது. வலம் யஜஅல்னி ஜப்பாரன் சகியா, நான் மற்றவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் துயரமும் தரக்கூடாது என்றும் அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்று அந்த குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டிலே இருந்து பேசுகிறார். இப்போ நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், என்னுடைய தாய்க்கு நான் எப்படியேனும் நல்ல பெயர் வாங்கி தருவேன் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். அந்த நல்ல பெயரை வாங்கி தந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழும் காலம் வரை தன்னுடைய தாய்க்கு நற்பெயரை வாங்கி தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தாயுடைய காலத்திற்கு பிறகும் அந்த நற்பெயர் நீடித்திருக்கிறது. ஏன் இன்றைக்கு வரைக்கும் தாயுடைய பெயரை சொல்லிதான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஈசா இப்னு மரியம், ஈசா இப்னு மரியம், மரியம் அம்மையாருடைய மகன் ஈசா. குர்ஆனிலே எங்கே எடுத்து பார்த்தாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது தாயுடைய பெயரையும் சேர்த்தே குறிப்பிடுகிறான் அல்லாஹ் தஆலா. மரியம் அம்மையாருடைய மகன் ஈசா. ஆக நான் என்னுடைய பெற்றோருக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாய்க்கு நற்பெயரை வாங்கி தந்தார்களோ, அவர்களுடைய காலத்திற்கு பிறகும் அந்த நற்பெயர் நீடிக்கும்படி செய்தார்களோ, அதே போன்று ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு நற்பெயரை வாங்கி தரக்கூடிய குழந்தையாக இருக்க வேண்டும் என்கின்ற பாடத்தையும் இதன் மூலமாக நாம் பெற முடியும். இன்னாருடைய மகன் இன்னார் எப்போ சொல்லுவாங்கன்னா, எப்போ ஒருத்தருக்கு நல்ல பெயர் கிடைக்குது, சமுதாயத்தில் பாராட்டு ஒரு நற்பெயர் கிடைக்குதுன்னு சொன்னால், இவர் யாருங்க, இவரா இன்னாருடைய மகன் இன்னாருங்க அப்படின்னு சொல்லி, அப்போது ஒரு நற்செயல் செய்யும் பொழுது ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் பொழுது இன்னாருடைய மகன் என்று சொல்கிறார்கள். அந்த நற்பெயரை வாங்கி தரக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு. இப்படி சொல்லிடக்கூடாது, யாருங்க இந்த காரியத்தை செஞ்சது, இவ்வளவு மோசமாக செய்வார்னு எதிர்பார்க்கல, யாருங்க இவரா இந்த இன்னாருடைய பையன் இன்னார், அப்படி அல்ல. எந்த தந்தை தன்னுடைய பிள்ளை செய்த காரியத்தை மற்றவர்கள் பேசும் பொழுது என்னுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று நினைக்கிறாரோ, அந்த குழந்தை இஸ்லாமிய மார்க் அடிப்படையிலே வளர்ந்த குழந்தை அல்ல. அந்த குழந்தையின் மூலமாக பெற்றோர்களுக்கு கண்குளிர்ச்சி ஏற்படவில்லை. அந்த குழந்தையின் மூலமாக பெற்றோர்களுக்கு நற்பெயர் ஏற்படவில்லை. என்னுடைய பிள்ளையை சொல்லும் பொழுது என் பேரை சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னால், அப்போ என்னுடைய பிள்ளைகளால் எனக்கு என்ன பிரயோஜனம்? இப்படி நினைக்கணும். எப்படி? என்னுடைய பிள்ளையுடைய பெயரை சொல்லும் பொழுது என் பேரையும் சேர்த்து மக்கள் சொன்னாக நன்றாக இருக்குமே என்று அவர்கள் நினைக்க வேண்டும். அந்த அளவிற்கு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு நற்பெயரை வாங்கி தரக்கூடிய, அவர்களுடைய பெற்றோர்களுடைய காலத்திற்கு பிறகும் அந்த நற்பெயர் நீடித்து நிலைக்கக்கூடிய அளவிற்கு பிள்ளைகள் சமூகத்திலே நல்ல காரியங்களை ஆற்ற வேண்டும் என்பதைத்தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த வரலாற்று சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. ஆக கண்ணியத்திற்கு சகோதரர்களே, பிள்ளைகள் வளர்ப்பு இன்றைக்கு ஒரு சவாலான விஷயமாக, ரொம்ப பெரிய வாழ்க்கையில் பிஸ்னஸ் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். பிஸ்னஸில் ஃபேஸ் பண்ணுறோம், உறவுகளிலே, மனைவி மக்களிடத்திலே. இது எல்லாத்தை விட பிள்ளைகள் வளர்ப்பு விஷயத்திலே இன்றைக்கு சமூகம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னவென்று சொன்னால் பிள்ளை வளர்ப்பு தான். அந்த பிள்ளை வளர்ப்பை நாம் கவனக்குறைவாக கண்டிப்பாக இருந்துவிட முடியாது. கவனத்தை அதிகமாக அதிலே நாம் குவிக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். குறிப்பாக இந்த விடுமுறை காலத்திலே நம்முடைய பிள்ளைகளோடு அதிகமாக நேரத்தை தந்து அவர்களோடு அதிகமாக பேசக்கூடிய, கற்றுக் கொடுக்கக்கூடிய, அவர்களை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களிலே அதிகமாக நாம் ஈடுபட வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. நம்மையும் நம்முடைய வாரிசுகளையும் இந்த மார்க்கத்திற்கு, தீனுக்கு பாடுபடக்கூடிய, தீனுக்காக, இஸ்லாத்திற்காக உழைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அன்புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.